படம் வந்து இட்லி கடை வேண்டு ஜெயிச்சுதா ஆட்டுகள் ஜெயிச்சுதா? ஆட்டுகள்ல தான் ஜெயிக்கும். அதே ஒரு எக்ஸசைஸ் தெரியுமா? அந்த காலத்துல சாப்பிட போலன்னா மாவாட்டு விடுவாங்க. உண்மையில இருந்துதான் மதுரை மாவட்டத்துல இருந்து 2 இட்லி சாப்பிட்டு காசு இல்லை அண்ணே நான் வந்து தரணும் கிடையாது. ஆட்டுக்கு போட உண்மைதான், மறுக்க முடியாத உண்மை. இந்த படம் லாக்கி சொல்றதுக்கு எவனுமே தகுதியே இல்லை. தாய் தகப்பனை உணராதவன் வெளிநாட்டு மோகத்துல அமெரிக்கால சம்பாதிக்கிறவன் நிச்சயமா சொன்னானா அவன் தகுதி இல்லாதவதான். என்னைக்குமே வந்து தாய் தகப்பன் தான் முக்கியம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அவங்க ஃபேமிலிலே இருக்குது, நடுத்தோட ஃபேமிலிலே இருக்குது. தாய் தகப்பன் மதிச்சு தான் இந்தியா வந்து அவரு பயணிச்சு வர்றாரு. உண்மையிலே படம் வந்து நல்லா இருக்குது. ஜெயிச்சது எதுனா பொறுமைதான். அந்த தனுசு அழகா அந்த ஸ்கிரீன் பிளேல பொறுமையாவே எவ்வளவு மனுஷன் பொறுமையா இருப்பான். மனுஷன் சொல்லு சொரணம் இல்லைன்னு கேட்பாங்க. அதுதான் ஜெயிக்க முடியும். அதுதான் பொறுமை தான் ஜெயிச்சது. நிச்சயமா கோபம் தோன்றுச்சு. அதுதான் நான் இன்னைக்கு நேரத்தாங்க படம் பாக்குறேன். எவனா முண்டவங்க தோறுமா நின்னுக்கிறேன் படம் நல்லா இல்லன்னு சொன்னானுங்க. தாயத்தை மதிக்காதவனா இருப்பான், தன்னுடைய மண்ணை மறந்தவனா இருப்பான். நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டு மண்ணை மறந்தவனாதான் இருப்பான். அமெரிக்கா மோகத்துல இருக்குன்னு சொல்றேன். என்னைக்குமே அமெரிக்கால வேலை செஞ்சா தாய் தமிழ ஒரு முறை தான் நீ பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மதர் மக்களையோ அந்த சார்ந்த ஊர் ஜனத்தை பார்க்க முடியுமா? ஆனா அந்த ஊர் ஜனம் தான் இருந்துச்சு. படம் இது வெற்றி படம். அடிச்சு சொல்லுவேன், உண்மையிலே இது வெற்றி படம் தான்.